பெண்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்க, அக்கா தங்கச்சி, அவங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறதுக்காக இந்த தக்காளியை ஏத்திட்டு போற ஒரு சரக்கு வண்டியில லிப்ட் கேட்டு போயிருக்காங்க. அந்த வழியா போகும்போது நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்த ரெண்டு போலீஸ் அந்த வண்டியை மறிச்சு தன்னோட சகோதரி முன்னாடியே, அந்த பொண்ணோட வயசு பாத்தீங்கன்னா 18 வயசு, பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. நீங்க சில பேர் கேட்கலாம், பொண்ணுங்க எதுக்காக தனியா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம பொண்ணுங்க மேலேயே தப்பு சொல்ல போறோம்? பொண்ணுங்களை தனியா போக கூடாதுன்னு சொல்ற நீங்க, தனியா போற பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க கூடாதுன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? பொண்ணுங்களை பாதுகாக்கக்கூடிய போலீஸே பொண்ணுங்களுக்கு எதிராக இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் பொறுக்கி பசங்களை பாதுகாக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. இப்ப போலீஸே இந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா மக்களுக்கு போலீஸ் மேல எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? கோயிலுக்குள்ள பாலியல் வன்கொடுமை நடக்குது, கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த பொண்ணை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலத்தின் மூலமா அந்த போலீஸ் ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்காக அண்ணாமலை, இபிஎஸ் மற்றும் கனிமொழி அவர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு கரூர் சம்பவத்துக்காக நம்மளோட ஆஸ்கார் நாயகன் அன்பில் மகேஷ் இருக்காங்கல்ல, அவங்க அழுதாங்கல்ல. இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக அவர் கண் கலங்குவாரா? நம்மளோட ஸ்டாலின் அவர்கள் உடனடியா இந்த பொண்ணை பாப்பாரா? ரஜினிகாந்த் அவர்கள் போஸ்ட் போடுவாரா? விஜய் அவர்கள் வீடியோ போடுவாரான்னு நெட்டிசன்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய போலீஸே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.